யானையின் எடை. முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் செல்வந்தர் ஒருவர் இருந்தார். அவர் வீட்டில் யானை ஒன்று இருந்தது. ஒரு நாள் அவர் தன் நண்பர்களிடம், என் யானையின் எடை எவ்வளவு இருக்கும், உங்களால் கண்டுபிடித்து சொல்ல முடியுமா என்று சவால் விட்டார். அவ்வளோ பெரிய தராசு எங்குமே இல்லையே, எப்படி எடை போட முடியும் என்றார் ஒரு நண்பர். யானையை துண்டு துண்டாக வெட்டினால்தான் எடை போட முடியும், அப்படி செய்ய முடியாதே என்றார் மற்றொருவர். ஒரு சிறுவன் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தான். யானையின் எடையை எப்படி கண்டுபிடிப்பது? சிறுவன் ஆற்றங்கரையில் உட்கார்ந்து பல நாட்கள் யோசித்தான். ஒரு நாள் ஆற்றில் மிதந்து கொண்டிருந்த படகின் மேல் அவன் பார்வை படிந்தது. சற்றென்று அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. கண்டுபிடித்து விட்டேன் என்று கத்திக்கொண்டே செல்வந்தரிடம் ஓடினான். யானையை ஆற்றங்கரைக்கு அழைத்து வாருங்கள், அதன் எடையை கண்டுபிடிக்க ஒரு வழி சொல்கிறேன் என்றான். யானை ஆற்றங்கரைக்கு வந்தது. சிறுவன் அதை படகில் ஏற்ற செய்தான். யானை ஏறியதும் படகு ஆடியது. அதன் எடையின் அழுத்தத்தால் படகு நீரில் சிறிது அமிழ்ந்தது. படகு நீரில் அமிழ்ந்திருக்கும் அளவை சிறுவன் கருப்பு வண்ணத்தால் குறியிட்டான். பிறகு யானையை கரையில் இறக்க செய்தான். ஆட்களை அழைத்து படகில் பெரிய பெரிய கற்களை ஏற்ற செய்தான். கற்கள் ஏற ஏற படகு மெதுவாக அமிழ்ந்தது. கருப்பு குறியீடு வரை படகு நீரில் அமிழ்ந்ததும் கற்கள் ஏற்றுவதை நிறுத்த செய்தான். படகில் உள்ள கற்களின் எடையும் யானையின் எடையும் சமம் அல்லவா? எனவே கற்களை எடை போடுங்கள், யானையின் எடை தெரிந்துவிடும் என்று கூறினான் சிறுவன். அவனது அறிவுக்கூர்மையை எல்லோரும் பாராட்டினர்.